ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 4 அதிகாரம் 23 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பவுல் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி கோட் பண்ணுறாரு. ஆபிரகாம் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார். கர்த்தர் அவருக்கு ஆபிரகாம் ஏசப்பா எல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் பண்ணார். இது நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லி எல்லா ஏசப்பா சொன்னார். அதாவது ஆபிரகாம் ஒரு துளி சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசித்தார். அதேபடி ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதாவது ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, அது நமக்காக எழுதப்பட்டு நம்மளும் கர்த்தரை விசுவாசமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அழகாக பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கும், நம்ம விசுவாசியா இருக்கும்போது அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் கொடுப்பாரு. கர்த்தரை இதை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள ஜன ஆண்டவர் அவங்களை பூர்ண சமுதிரம் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒன்னே ஒன்று, இந்த ஏசப்பா நீங்கள் நம்பி அவர் விசுவாசிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் கொடுப்பாரு. ஆபிரகாம் அதாவது ஏசப்பா சொன்னது எல்லாமே அவருக்குள்ள காணப்படாதாலும் சரி, அவர் உணவு கர்த்தரை விசுவாசித்தார், தேவன் செய்வார் சொல்லி அவர் விசுவாசித்தார். அதே போல் ஏசப்பா எல்லாவற்றையும் அவர் செஞ்சார். இன்றைக்கி நீங்களும் இந்த ஆண்டோரை விசுவாசிங்க. நம்ம ஏசப்பா நம்ம விசுவாசிக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்வார். அவர் நம்மளை ஒருபோதே கைவிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டோடைய பிள்ளைகள் மட்டும் விசுவாசத்தை ஏசப்பா செய்ய மாட்டேன். ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்கள் இல்லைனா கூட சரி, ஏசப்பா நீங்கள் அறியலாம் கூட சரி, இந்த இயேசுவை நம்புங்க, இந்த இயேசுவை விசுவாசிங்க. ஒன்றே ஒன்று, இந்த ஏசப்பா உங்கள்கிட்ட பொண்ணும் பணமும் வெள்ளி எதுவுமே கேட்க மாட்டோம். ஒன்றே ஒன்று, நீங்கள் வெறும் கையோடு நீங்கள் ஒன்றுமே இல்லை கூட சேர்ந்து இந்த ஏசப்பா நம்பி, ஏசப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் நல்ல தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டோடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆண்டோர் அறியாத பிள்ளைகளோடு சரி, நீங்கள் ஏசப்பா நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. காணாத ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத ஒரு ஸ்ரீ. அப்படி இருந்தாலும் அவன் பிள்ளைக்காக சுகம் கேட்குறான். அவன் விசுவாசம் கேட்குறான். ஏசப்பா விசுவாசமாக அவர் செஞ்சார். அதனால் ஏசப்பா யாரையும் கைவிடுற தேவனே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஆபிரகாம் விசுவாசம் எல்லாம் பெற்றுக்கொண்டார். நீங்களும் விசுவாசிங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். ஆமென்.